சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரை நிகழ்த்துகிறார். அதை தற்போது பார்க்கலாம். இந்த துன்பத்தை களைவது ஆகிய இரண்டுமே செயல்திறம் படைத்தவரின் கொள்கையாகும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை இடர்பாடுகளை மாண்புமிகு அம்மாவின் அரசு எதிர்கொண்டு விதம் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாலும் மீட்பு பணிகளையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை விரைவாக திரும்பியதும் மக்கள் நன்கு அறிவார்கள். அது குறித்து விளக்கமாக இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். இங்கே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு 18 மாண்பு உறுப்பினர்கள் கஜா புயல் குறித்து கவன ஈர்ப்பை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த விளக்கத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து 14/9/2018 மற்றும் 7/10/2018 ஆகிய நாட்களில் நான் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி ஆலோசனைகளை வழங்கினேன். 11/11/2018 கஜா புயல் வங்கக்கடலில் நிலை கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை அடுத்தது 12/11/2018 அன்று மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் விரிவான ஆலோசனை கூட்டத்தை நடத்தினேன். எனது உத்தரவின் பேரில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், பல்வேறு துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த புயலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமாளிப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக துவக்கினார்கள். மூத்த அமைச்சர்கள், மூத்த இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் புயலினால் ஏற்படும் சேதங்களை குறைக்கும் பொருட்டும் மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களாக அனுப்பி வைக்கப்பட்டனர். தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 11 குழுக்கள், பல்வேறு துறையில் உள்ள 1151 JCB இயந்திரங்கள், 1650 மரம் அறுக்கும் இயந்திரங்கள் ஆகியவற்றுடன் தகுந்த பணியாளர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. கஜா புயலினால் பாதிக்கக்கூடிய மின் கம்பங்களுக்கு மாற்றாக 7000 மின் கம்பங்களுடன் 2000 மின்துறை ஊழியர்கள் மாவட்டங்களுக்கு முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்பட்டனர். புயல் கரை கடக்கும் நேரத்திற்கு முன்னரே அனைத்து மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டு மாலை 6 மணி முதலே பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விட்டது. தனியார் நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு பணியாளர்கள் விரைவில் வீடு திரும்பினர். புயல் கரையை கடப்பதற்கு முன்னரே தாழ்வான பகுதிகள் மற்றும் புயல் பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் இருந்த 81,942 நபர்கள் 471 முகாம்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்க வைக்கப்பட்டனர். இதன் விளைவாக புயலின் போது ஏற்பட்டிருந்த உயிர் சேதங்கள் பெரும் அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் ஆகியோர் கட்டுப்பாட்டு அறையில் இரவு முழுவதும் புயலின் நகர்வை கண்காணித்து உடனுக்குடன் மாவட்ட ஆட்சியாளருக்கு அறிவுரை வழங்கி வந்தனர். 16/11/2018 அன்று அதிகாலை கஜா புயல் நாகப்பட்டினத்தில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல், கோட்டம் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் புயல் காரணமாக எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின. இந்த புயலின் தாக்கத்தினால் 52 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். 5,57,492 வீடுகள் இந்த புயலினால் சேதமடைந்தன. 2,21,485 கால்நடைகள் மற்றும் பறவைகள் இந்த புயலால் உயிரிழந்தன. 1,22,063 ஹெக்டேர் பரப்பில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக 78,584 ஹெக்டேர் தென்னை மரங்களும் 8,486 ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர்களும் சேதமடைந்தன. 3,31,772 மின்கம்பங்கள், 1,655 மின் மாற்றிகள், 201 துணை மின் நிலையங்கள், 32,110 கிலோமீட்டர் நீளத்திற்கான மின் கம்பிகள் இந்த புயலால் சேதமடைந்துள்ளன. மீனவர்களில் 5,662 படகுகளும், 6,157 இயந்திரங்களும், 10,648 வலைகளும் சேதமடைந்துள்ள என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் மாண்புமிகு அம்மாவின் அரசு 16/11/2018 அன்றே உயிரிழந்த நபர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், சாதாரண காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 நிவாரணமாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
19/11/2018 புயல் பாதிப்பு குறித்து தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி உடனடியாக 1000 கோடி ரூபாயை விடுவித்து புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசியமான நிவாரண உதவிகளை அறிவித்தேன். அதன்படி முகாமில் தங்கியிருந்த குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ அரிசி, ஒரு வேஷ்டி, ஒரு சேலை, 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கியவுடன் கூடுதலாக ஒரு வேட்டி, ஒரு சேலை மற்றும் 4 லிட்டர் மண்ணெண்ணையும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பசு மற்றும் எருமை மாடு இறப்புக்கு தலா 30,000 ரூபாயும், காளை மாடு இறப்புக்கு 25,000 ரூபாயும், ஆடு ஒன்றுக்கு 3,000 ரூபாயும், முழுவதும் சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாயும், பகுதி சேதமடைந்த குடிசைகளுக்கு 4,100 ரூபாயும் அறிவிக்கப்பட்டது. வாழ்வாதார நிவாரணமாக 5,000 ரூபாய் மற்றும் 27 பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பும் அம்மாவின் அரசு மக்களுக்கு வழங்கப்பட்டது. தென்னை விவசாயிகளுக்கு சிறப்பு நிவாரண தொகுப்பாக மரம் ஒன்றுக்கு 600 ரூபாயும், விழுந்த மரங்களை வெட்டி எடுக்க 500 ரூபாயும் என ஒரு ஹெக்டருக்கு 175 மரங்கள் என கணக்கிட்டு 1,92,500 ரூபாய் என்றும், அதிகபட்ச நிவாரணமாக ஒரு விவசாயிக்கு 7,75,000 ரூபாய் எனவும் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டது. தென்னை மறு சாகுபடி செய்ய ஹெக்டருக்கு 72,100 ரூபாய் வழங்கவும் அரசு உத்தரவிடப்பட்டது. ஆக மொத்தம் தென்னை விவசாயிகள் ஹெக்டர் ஒன்றுக்கு 2,64,600 ரூபாய் பெறுவார் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 35 லட்சம் தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நெல், கரும்பு, வாழை, சவுக்கு மற்றும் இதர இரவை பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 13,500 ரூபாயும், மா, பலா, முந்திரி, வெற்றிலைக்கொடி, மிளகு உள்ளிட்ட பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 18,000 ரூபாயும், முந்திரி மரங்களை வெட்டி அகற்றிட மரம் ஒன்றுக்கு 500 ரூபாயும், உச்சவரும்பாக ஒரு விவசாயிக்கு 800 மரங்களுக்கு 4 லட்சம் ரூபாயும் என நிர்ணயித்து வழங்க அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. முழுவதும் சேதமடைந்த வலைகளுடன் கூடிய கட்டுமரங்களுக்கு தலா 42,000 ரூபாயும், எஃப்ஆர்பி படகுகள் மற்றும் வலைகளுக்கு தலா 85,000 ரூபாயும், விசைப்படகுகளுக்கு 5 லட்சம் ரூபாயும், வலை ஒன்றுக்கு 10,000 ரூபாயும் அரசு நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பகுதி சேதமடைந்த எஃப்ஆர்பி படகு மற்றும் வலைகளுக்கு 30,000 ரூபாயும், விசைப்படகுக்கு 3 லட்சம் ரூபாயும், என்ஜின் பழுது நீக்கம் செய்ய 5,000 ரூபாயும் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணங்களை 41.63 கோடி ரூபாய் மதிப்பில் மீனவர்களுக்கு வழங்க உத்தரவிட்டேன். மீனவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததின் கருத்தில் கொண்டு முழுவதும் சேதமடைந்த எஃப்ஆர்பி படகுகள் மற்றும் வலைகளுக்கு ஏற்கனவே அறிவித்த நிவாரணமாக 85,000 ரூபாயை 1,50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து துறை நடவடிக்கையும் நான் துரிதப்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கை விரைவில் திரும்ப வேண்டிய பிற மாவட்டங்களிலிருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்ப ஏற்பாடு செய்தும், அவ்வாறு அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்கள் உரியவருக்கு சென்றடையும் பணிகளை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருந்தேன். பாதிக்கப்பட்ட பகுதியில் மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முகாமிட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வந்த நிலையிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலும் கூறினார்கள். சாலைகளில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் விழுந்தும் பழுதடைந்தும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. மேலும் சாலை மார்க்கமாக சென்றால் பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களையும் பார்க்க இயலாது. எனவேதான் 20/11/2018 நானும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் ஹெலிகாப்டரில் சென்று புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டோம். அந்த நேரத்தில் மழை விடாமல் பெய்த மோசமான வானிலை இருந்ததால் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்திற்கு என்னால் செல்ல முடியவில்லை. அவ்வாறு ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்ட பொழுது புயலின் தீவிரத்தையும், புயலால் பாதிக்கப்பட்ட பரந்த நிலப்பரப்பையும், விழுந்த தென்னை மற்றும் பிற பயிர்கள் பரப்பையும், வீடுகளின் சேதாரத்தையும் என்னால் உணர முடிந்தது. இதனால்தான் மாநில பேரிடர் நிவாரண நிதியின் விதிமுறைகளை தளர்த்தி வேறு எந்த இயற்கை சீற்றத்தின் போதும் வழங்காத அளவிற்கு நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்க முடிவு செய்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதிப்பினை அளவினை பார்த்த நான் உடனடியாக, அதாவது 22/11/2018 புதுடெல்லிக்கு சென்று பாரத பிரதமர்களை நேரிலே சந்தித்து புயலினால் ஏற்பட்ட சேதங்களை ஹெலிகாப்டர் மூலமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களுடன் விளக்கி, புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்கு அன்று வரை எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 14,910 கோடி ரூபாயும், தற்கால சீரமைப்பு பணிகளுக்காக
1431 கோடி ரூபாய் நிதியும் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மத்திய அரசின் சேத மதிப்பீட்டு குழுவை அனுப்பவும் கோரிக்கை விடுத்தேன். அதனை உடனடியாக ஏற்ற மாண்புமிகு பாரத பிரதமர்கள் மறுநாளே, அதாவது 23/11/2018 அன்றே சேத மதிப்பீட்டு குழுவினை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அக்குழுவினர் 24/11/2018 அன்று என்னை நேரில் சந்தித்தனர். அச்சமயம் புயல் பாதிப்பு குறித்த விவரங்களை அவரிடம் எடுத்துரைத்தேன். அதன் பின்னர் புயல் பாதித்த பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்களை குழுவினர் பார்வையிட்டு பின்னர் என்னிடம் அது சம்பந்தமாக 27/11/2018 அன்று விரிவாக விவாதித்தனர். இதற்கிடையில் சேதம் பற்றிய கணக்கீடு செய்ததில் 5/12/2018 அன்று தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்கு 2709 கோடி ரூபாயும் நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்கு 15190 கோடி ரூபாயும் தேவை என்பது தெரிய வந்தது. இதை மத்திய அரசுக்கு தெரிவித்து கூடுதல் தொகை கோரப்பட்டது. பின்னர் 28/11/2018 அன்று திருவாரூர் மாவட்டத்தில் கட்டிமேடு, திருத்துறைப்பூண்டி, தென்பாகதி, மேலமருதூர், மணலி, மான்குடி, திருவாரூர் ஆகிய இடங்களுக்கும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புஷ்பபவனம், நாலுவேதபதி, வெள்ளப்பள்ளம், கோவில்பந்து, வேட்டைக்காரன் இருப்பு, விழுந்தமாடி, காமேஸ்வரம், பிரதாம ராமபுரம், பெரிய குத்தகை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களுக்கும் மாண்பு துணை முதலமைச்சரோடு நான் நேரில் சென்று பாதித்த பகுதிகளை பார்வையிட்டேன். அப்போது அங்கிருந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள், முதியோர், முகாமில் தங்கியிருந்தோர், களப்பணியாளர்கள் ஆகியோரை நேரில் சந்தித்து அப்பகுதியின் தேவைகளை கேட்டிருந்து அவற்றை உடனுக்குடன் நிறைவேற்ற களத்திலேயே உத்தரவிட்டேன். மேலும் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த மின் பணியாளர்கள், தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த பணியாளர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தினேன். மின்சாரம், குடிநீர், சாலை போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய தேவைகளை போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுக்க நேரில் அறிவுரை வழங்கினேன். அத்துடன் முகாமில் வழங்கப்படும் குடிநீர் மற்றும் உணவின் தரத்தையும் சோதனை செய்தோம். அது சமயம் முகாமில் இருந்து வீடு திரும்புவோர் உடனடியாக தங்கள் அன்றாட பணிகளை துவக்கும் வகையில் 10 கிலோ அரிசி, 2 கிலோ துவரம்பருப்பு, 1/4 கிலோ புளி, 1 கிலோ பால் பவுடர், 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ உப்பு, 200 கிராம் டீ தூள், 100 கிராம் சாம்பார் பொடி, 2 கிலோ ரவை, 4 பிஸ்கட் பாக்கெட்டுகள், 1 பாய் அல்லது ஜமக்காலம், 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 2 வேட்டிகள், 2 சேலைகள், 2 துண்டுகள், 1 நைட்டி, 1 கைலி, 1 போர்வை, 50 கிராம் தேங்காய் எண்ணெய், 2 குளியல் சோப்பு, 2 துணி துவைக்கும் சோப்பு, 1 பாக்கெட் கொசுவர்த்தி சுருள், 2 பாக்கெட் சானிட்டரி நாப்கின்கள், பிளாஸ்டிக் வாளி, பிளாஸ்டிக் கோப்பை, 1 குடை மற்றும் 2 தீப்பெட்டிகள் என 233.59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 27 பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பினை மாண்பு அம்மாவின் அரசால் தாயலத்தோடு வழங்கப்பட்டது. அப்பொருட்கள் புயலால் பாதித்த 6,39,495 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பாதிக்கப்பட்ட கூரை வீடுகளில் குடியிருப்பவர்களுக்கு தார்பாயும் வழங்க உத்தரவிடப்பட்டு வழங்கப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்தந்த மாவட்ட மின் ஊழியர்கள் மட்டுமின்றி சுமார் 28,644 மின் ஊழியர்கள் பிற மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்தும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இரவு பகல் பாராமல் பணியில் ஈடுபட்டனர். பசி வேளையில் கூட பணி செய்த மின் ஊழியர்கள் சாலையிலேயே, ஏன் மின் கம்பங்களிலே கூட அமர்ந்து உணவறிந்து கடுமையான இன்னலுக்கிடையே தங்கள் கடமையை செய்தனர். புயலின் தாக்கத்தால் மிக கடுமையான பாதித்த 4 மாவட்டங்களுக்கும் முழுவதும் புதிதாக மின் இணைப்பு மற்றும் மின் சேவை வழங்குவதற்கான ஒப்பான இந்த பணிகள் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் அலுவலரை நான் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஊக்கமளித்ததுடன் விவசாய நிலங்களில் இருந்த மின் கம்பங்களை சீரமைக்கும் போது அவற்றை சாலை ஓரங்களில் நடுமாறும், இதனால் இனிவரும் காலங்களில் மின்சார பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வசதியாக இருக்கும் என்றும் நான் வழங்கிய அறிவுரையின்படி பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக அத்தியாவசிய சேவைகளான பொது மருத்துவமனைகள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றுக்கு ஒரே நாளிலும் மாநகராட்சி பகுதிகளில் 3 நாட்களிலும் மின்சாரம் வழங்கப்பட்டது. மின் இணைப்பு பணிகளுக்கு என பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து 28,644 பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இவர்களில் கடும் உழைப்பில் இதுவரை கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மொத்தம் 66,00,000